ஹலோ வித் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் எவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கடலில் நடக்கிற அதிசயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடலில் மிகப்பெரிய அளவில் அலைகள் உருவாகும். சதுர அலைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சதுர அலைகள் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து உள்ளது. அதாவது மிகப்பெரிய கப்பலாக இருந்தால் கூட சர்வசாதாரணமாக கேட்கக்கூடியது தான் இந்த சதுர அலை. ஆனால் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதுதான். முக்கியம் பார்த்தீங்கன்னா படகு மட்டும் கிடையாது, மிகப்பெரிய கப்பலை கூட சர்வசாதாரணமாக இந்த சதுர அலை கவிழ்த்துரும். சதுர அலை தோன்றதுக்கு முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அலைகள்னாவே அதாவது சர்வசாதாரணமா மிகப்பெரிய அளவுல காத்தடிக்கும். அந்த காத்து வாக்குல தண்ணி மிகப்பெரிய அளவுல கரையை சேரும். ஆனா இங்க அப்படி இருக்காது. இது என்ன பண்ணுனா ஒரு பக்கம் காத்தடிக்கும், ஆனா மறுபக்கமும் காத்தடிக்கும். இப்படி காத்தடிக்கும் போது அந்த அணைகளை சரிசமமாக்கறதால தான் அங்க மிகப்பெரிய அளவுல உருவாகிறதா இந்த சதுர அலை. இப்படி உருவாகும் போது மிகப்பெரிய ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு. இப்படி உருவாகும் போது கடலுக்கடியில மிகப்பெரிய அளவுல ஆறு மாதிரி ஓடுமா. அது தண்ணி ஆறு மாதிரி சிக்கலா ஓடுமா. அதாவது எந்த ரூபத்துல ஓடுன்னு சொல்ல முடியாது, கண்ணாபுரான்னு ஓடுமா. அதனால மிகப்பெரிய கப்பல் எது வந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்கன்னு சொல்றாங்க. கடல் உள்ள நீருக்கடியில முக்கியமான குடி நீரோட்டமா ஓடும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த சதுர அலைகள் மிகப்பெரிய ஆபத்தான ஃபிளக்ஸ் என்ற கடல் கொந்தளிப்பு கொடுக்கும்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரம் இறங்கிடக்கூடாது. அப்படி இறங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஆபத்தான நிகழ்வு அடிக்கடி நடக்கிற ஒரு இடம் இருக்கு. பிரான்சின் மேற்கு கடற்கரையில இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கிறதா சொல்றாங்க. ஆலேடியா தீவுல இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கிறதா சொல்றாங்க. முக்கியமா கப்பலுக்கு நேர் எதிர வர அலைகளை தாக்குற விதமா அவங்க கப்பலை வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா அதே அலைகள் கப்பல் பல கோணத்துல மோதிச்சுன்னா அடிச்சுன்னா என்ன நினைச்சு பாருங்க. அப்படிதான் இங்க ஒரு நிகழ்வு நடக்கும். சதுர அலைகள் ஏற்படும் போது கப்பல் இயல்பா மிதக்க முடியாது. அதே மாதிரி இதை பாருங்க, இந்த வீடியோ செம்ம ஒரு அழகா இருக்கும். அதாவது கடல்கள்ல இப்படிலாம் ஒளிருமா அப்படின்னு கூட நீங்க ஆச்சரியப்படலாம். அதாவது நம்ம கெமிக்கலோ இல்ல எலக்ட்ரிக்கலோ எதுவுமே கிடையாது. பயங்கரமா அழகா இருக்குல்ல. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவுல ஒளிரும் கடற்கரைகளை பத்தி. இந்த ஒளிரத்துக்கு பின்னாடி பிளாங்க்டன் என்ற ஒரு ஒளிரும் பிளாங்க்டன் ஒளிஞ்சிருக்கு. இதில் உள்ள பிளாங்க்டன் என்ற நுண்ணுயிரிகள் தான் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் இந்த அளவுக்கு ஒளிருது. இரவுல ஒளிரும் இந்த ஒளியானது இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசையாக தான். அடுத்த இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம ஒரு பயங்கரமா இருக்கும். மிகப்பெரிய உள்ள மீன்கள் இறந்துருக்கு. ஆப்பிரிக்கா நாட்டு கடற்கரையில் தான் இது மாதிரி சுனாமி ஏற்படும் போது அப்படியே உள்ள எழுதிருச்சு. மீன்கள் எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, சுனாமி ஏற்பட்ட பகுதியில் மிகப்பெரிய அளவுல மீன்கள் எல்லாம் இறந்திருக்கு. அந்த இறந்தது எல்லாமே கரை சேர்ந்துருச்சான். இந்த வீடியோ பாருங்க. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா கடற்கரையில ஏகப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். அதாவது பாலா ஏடா கிடக்கு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். வேற எதுவும் இல்ல, இது கடற்கரை பகுதியில பனிக்கட்டிகள்லாம் பயங்கரமா உறைஞ்சு போயிருக்கு. அலைகள் எல்லாம் பயங்கரமா மோத இந்த மாதிரி பால் மாதிரி உருவாயிருக்கு. இதுவும் கடல் அதிசயங்கள இது ஒண்ணு. அதே போல பனிப்பிரதேசங்கள்ல பல விதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐஸ் கிறிஸ்டல், ஐஸ் சைக்கிள் அப்படின்னு பல விதங்கள நம்ம பனிக்கட்டிகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு பனிக்கட்டிகள் பாருங்க, கடல்ல உருவார ஒரு விதமான உயிர்கொல்லிகள். கடல் மேல இருந்து பனிக்கட்டியா உருமாறி அது அப்படியே கடல்ல இறங்குது. இறங்கின அடுத்த செகண்டே அங்குள்ள உயிர்கள் எல்லாமே கொல்றது தயாராகுது. இந்த பனிக்கட்டிகள் படிக்கிற எல்லாமே, அதாவது அந்த இடத்துல உள்ள அத்தனை உயிர்களையும் இது கேட்ச் பண்ணிடும். அதனால இது உயிர்கொல்லி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்க. கடல் புகை என்று அழைக்கப்படும். பொதுவாக நம்ம சுடுதண்ணில தான் இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் வரும். ஆனா கடற்கரையில ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி அதிசயம் நடக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, குளிர்ந்த நீர் கடல் நீரோட ஈரப்பதம் குளிர்ந்த காற்றின் மீது படும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதா நீங்க சொல்றாங்க. இது பொதுவா கடல்ல மட்டும் ஏற்படுறதுல பெரிய பெரிய ஏரிகள்லயும் ஆறுகள்லயும் இந்த மாதிரி நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க.